எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு இச்சையின் போராட்டத்துல இருக்கிற பிள்ளைகள், இன்னைக்கு வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, ஊழியர் செய்யற பிள்ளைகள், இன்னைக்கு எல்லாருக்குமே இந்த போராட்டத்தை பிசாசு விதைச்சுதான் உள்ள வச்சிருக்கிறான். ஏன்னா இச்சையின் போராட்டம்ன்றது ரொம்ப டேஞ்சரானது. இன்னைக்கு ஊழியம் நம்ம செய்திடலாம், அற்புத அடையாளங்கள் நடக்கும், ஒருவேளை நம்ம நல்லா செபிக்கலாம், அந்நிய பாஷைகள் பேசலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எந்த பாவத்துல நீங்க சிக்கி இருந்தீங்களோ, எந்த பாவ அடிமைத்தனத்துக்குள்ள நீங்க விழுந்திருந்தீங்களோ, அதை நீங்க ஆவிக்குரிய பிள்ளைகளாய் வந்ததுக்கு அப்புறம் அதையே ஆயுதமா இன்னைக்கு பயன்படுத்துவான். ஏன்னா இன்னைக்கு இச்சை முதல்ல எப்படி வருது? இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அதனால நான் தேவனுடைய பிள்ளை, பரலோகம் போயிடலாம். இல்ல, அதை நம்ம இச்சையில இருந்து பாதுகாக்கிறதுக்கு நிறைய ஸ்டெப்புகள் இருக்கு. இனி வர்ற நாட்கள் அதை ஒன்றொன்றா பார்க்கலாம். ஆனா முதல்ல இச்சை எப்படி நமக்குள்ள வருது, அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த இச்சை பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் நல்லா கவனிங்க, 22, 23வது வசனத்துல ஏசப்பா சொல்றாரு பாருங்க, கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். இப்படி உன்னுள்ள வெளிச்சம் இருளா இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமா இருக்கும். இன்னைக்கு நீங்க ரோட்ல போகும்பொழுதும் சரி, திடீர்னு ஒரு ஆபாச போட்டோ இருக்கு, நீங்க பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா தவறு கிடையாது. யதார்த்தமா திரும்ப நின்று பாக்குறீங்க பாத்தீங்களா, அதுதான் பாவத்தை உள்ள விதைக்கிறது. இப்போ ஒரு சினிமா படம் பாக்குறீங்க, பார்த்த உடனே அதுல எப்படி பாவம் வரும்? நீங்க கண்ணால பார்க்க அது உங்களுக்கு சிந்தையில என்ன செய்வீங்க, அதை திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. இன்னைக்கு உலகத்துல பாவத்துல இந்த லவ்ன்ற பாருங்க, இச்சையில விழுறவங்க எப்படி இந்த கண்ணால விழுகிறது தான். அது போல ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ நமக்கு இச்சையை அப்படியே காமிக்கும். ஏன்னா சர்ப்பம் அன்னைக்கு ஏவாளுக்கு அந்த பழத்தை காமிச்சது பாருங்க. அதே போலதான் இன்னைக்கு நம்முடைய கண்கள் ரொம்ப ரொம்ப பரிசுத்தப்படுத்தப்படணும். இந்த கண் பரிசுத்தப்படுறதுக்கு முதல்ல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம அனலா இருக்கணும், ஜெபிக்கணும், ஆவியில நிறைந்து ஜெபிக்கணும். ஏன்னா பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் நீங்க நல்லா கவனிங்க, 7வது அதிகாரத்துல 8வது வசனம் சொல்லுது, பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று. கற்பனைனா என்ன? முதல்ல கண்ணால நீங்க பாக்குறீங்க, அதை உள்வாங்குறீங்க, இரவு நேரத்துல போய் தூங்கும் பொழுது பிசாசு அப்படியே கொண்டு வந்து களைகளை விதைச்சு அந்த பார்த்த காரியத்தை பாவமா உங்களுக்கு பிணைக்கிறான். அது அப்படியே சரீரத்துல ஊறி இன்னைக்கு தவறான பாவங்களுக்கு நம்முடைய சரீரம் பயன்படுத்தப்படுது. அதனாலதான் இன்னைக்கு இச்சையில விழுகிறவங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கணவனை இழந்து, மனைவியை இழந்து, ஊழியத்தை இழந்து, இன்னைக்கு பிரபலமான ஊழியர்கள் கூட இதை விழுந்து எழுப்ப முடியாதபடி இருக்கு. ஏன்னா சிந்தைய கட்டிடுவான். உள்ள வந்துட்டான்னாலே, நீங்க கண்ணால பார்த்து உள்ள வந்துட்டான்னாலே முதல்ல அவன் ஆளுகைக்குள்ள எடுக்க பார்ப்பான். ஆனா நீங்க ஆவிக்குரிய பிள்ளையா இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆளுகைக்கு எடுத்துருவாரு. நீங்க ஜெபிக்கிற ஜெபம் ஆவியில நிறைந்து எப்படி ஜெபிக்கிறீங்க, உங்களுடைய தன்மை, உங்களுடைய லெவல் எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்வாரு. அப்படி இல்லாட்டி பிசாசு வேலை செஞ்சு அவன் கைக்குள்ள எடுத்துருவான். அதான் நல்லா கவனிங்க, முதல்ல உங்க கண்கள் பரிசுத்தப்படுத்தப்படணும். அடுத்தது நல்லா கவனிங்க, 1 யோவானுக்கு எழுதின பாருங்க, அங்க பாக்குறோம் 1 யோவான் 2வது அதிகாரம் நல்லா கவனிங்க, 15வது வசனத்துல, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும், நல்லா கவனிங்க, மாம்சத்தின் இச்சை அப்படின்னா இன்னைக்கு போஜன இச்சை, மாம்ச இச்சையிலதான் சரீர இச்சை, விபச்சாரம் எதுல செய்றீங்க, மாம்சத்தின் இச்சை. இன்னைக்கு மாம்சத்துல எதெல்லாம் இச்சிக்கிறீங்களோ, கண்ணால பார்த்து எதெல்லாம் இச்சித்து அந்த பொருளை செய்வீங்களோ அது பிசாசனுடையது, அது மாம்சத்தின் இச்சை. 2வது சொல்றாரு கண்களின் இச்சை, இதுவும் கண்ணால பார்த்து உள்ள வாங்குறது. பாருங்க, இந்த 2 இச்சைகளும் இந்த மாம்சத்துல செய்யறது. ஏன்னா மாம்சத்துல நம்ம பாவத்துக்குள்ள போறது, கண்ணால பார்த்து அதை சிந்தையில கொண்டு வர்றது. இந்த மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமை அப்படின்னா இது ஆவிக்குரிய பெருமைகள் அந்த காரியத்துக்குள்ள வரும். அப்படின்னு அன்னைக்கு நல்லா ஜெபிக்கிறவங்க பார்த்தா சொல்லுவாங்க, என்னை விட யாருமே ஜெபிக்கிறது இல்ல, ஒரு அற்புத அடையாளம் நடந்துருச்சா நான் தான் நடத்தினேன் அப்படின்ற ஒரு பெருமை, அது ஜீவனத்தின் பெருமை. இந்த 3ம் ஒரு தேவனுடைய பிள்ளை விட்டு விலகி ஓடணும். நல்லா கவனிங்க, விலகி ஓடிடணும். ஜீவனத்தின் பெருமை பாருங்க, உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். பாருங்க, உலகத்தினால் உண்டானவைகள். அப்ப இந்த 3 மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. நீங்க நல்லா கவனிங்க, இந்த இச்சையை விட்டு விலகி ஓடணும்னா முதல்ல இந்த இச்சைகள் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்குன்றதை நீங்க முதல்ல பார்க்கணும். வேலை செய்யற இடத்துல வந்துச்சுன்னா அது கண்களின் இச்சை. ஒரு பெண் உங்களை பார்த்து சிரிக்குதா, ஒரு ஆணை பார்த்து சிரிக்கிறா, ஜெபிக்கிற பிள்ளைகள் நல்ல ஆவியில நிரம்பி இருக்கணும். ரோட்ல போகும்போது ஒரு போஸ்டர் வருதா, முதல்ல கண்கள்ல பார்த்து உள்ள மாம்சத்துல கொடுத்துருவான். மாம்சத்துல கொடுத்தோன்னு தான் நீங்க தவறான பாவங்கள், தவறான படங்கள், தவறான காரியத்துக்குள்ள இன்னைக்கு அடில்ட்டு. இன்னைக்கு கணவன் மனைவிக்கு தெரியாம சில பாவத்துல,
மனைவி கணவனுக்கு தெரியாம இன்னைக்கு அப்படியெல்லாம் பிசாசு கட்டி வச்சிருக்கிறான். ஏன்னா இந்த உலகம் எப்படி இருக்கு தெரியுமா? 1 யோவானுக்கு எழுதின பாருங்க அதே புஸ்தகத்துல 5வது அதிகாரத்துல நீங்க நல்லா கவனிங்க. அங்க சொல்றாரு பாருங்க 19 சொல்லுது, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். தேவனால் பிறந்தவன் எப்படி தன்னை காக்கிறான்? அதுதான் பரிசுத்தம், அதுதான் ஜெபம், வேத வாசிப்பு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தேவ சமூகத்துல காத்திருந்த அநேக நேரம் அவரோட உறவு கொள்றது. அது போல இன்னும் நிறைய ஸ்டெப்புகள் இருக்கு அதுகளுக்குள்ள. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம பேசின இந்த நேரம் பத்தாது. ஏன்னா நம்ம இன்னைக்கு ஒரு செக்ஷனை தான் பாக்குறோம். அப்படிப்பட்டவர்கள் தான் தன்னை காக்கிறான், மத்தவன் எல்லாத்தையும் பொல்லாங்க தொட்டுறான். இன்னைக்கு மாம்சத்துல இருந்து கிறிஸ்தவர்களா இருக்கிறவனும் இந்த பாவத்துக்குள்ள அடிமை. அநேக வருஷங்களா தவறான படங்களுக்குள்ள அடிமையா இருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு சில பாவத்தை விட்டு வர முடியல. ஓர்ண சேர்க்கைக்குள்ள இன்னும் பாருங்க, பெண்ணுக்கு பெண், ஆணுக்கு ஆண், இதெல்லாம் இன்னைக்கு பிசாசு விதைச்சிருக்கிற கலைகளுக்குள்ள சிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பாவத்துல இருக்கிற பிள்ளைகள் நல்லா கவனிங்க. நீங்க ஆவிக்குரிய பிள்ளைகளாய் மாற நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுப்பீங்களா? இனி வர்ற நாட்கள்ல உங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் இதுல பேசுவாரு. ஆவிக்குரிய பிள்ளையாய் மாறுறேன்னா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்ததெல்லாம் அடையாளம், ஒரு அத்தாரிட்டி. அப்படின்னா நான் இருக்கிறேன், பரலோகத்துக்கு நான் போவேன், என்கிட்ட இருக்கு. இப்ப ஓட்டு போட போறோம் பாருங்க. ஓட்டு போட போகும்பொழுது உங்கள்ட்ட முதல்ல என்ன கேட்பாங்க? ஓட்டு ஐடி இருக்கான்னு கேட்பாங்க. ஓட்டு ஐடி இல்லாட்டி நீங்க ஓட்டு போட முடியுமா? போட முடியாதுல்ல. அதே போலதான் ஞானஸ்தானம், அதுக்கு அடுத்தது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நீங்க உள்ள வந்துட்டு உங்களோட அத்தாரிட்டி இருக்கு. அந்த அத்தாரிட்டிய காத்து கொள்றது என்ன? நல்லா கவனிங்க. எப்படி காத்து கொள்ளுவீங்க? அப்ப அந்த காத்து கொள்றதுதான் பல ஸ்டெப்புகள் இருக்கு. நம்ம எப்படி எல்லாம் தேவனோட நெருங்கலாம், அதெல்லாம் நீங்க கடைபிடிக்கும் பொழுது உங்களுடைய மண்டலங்கள் சேஞ்சாகி நீங்க ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள பிரயாணம் பண்றீங்க. அதனால இந்த இச்சைகள்ல இருந்து எப்படி இனி விலகி ஓட நீங்க உங்களை தற்காத்து கொள்ள போறீங்கன்றத இனி வர்ற நாட்கள்ல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு இச்சை வர்ற பகுதியை பார்த்துறோம். எங்கெங்க வரும்? ஒண்ணு கண்ணால வரும், மாம்சத்துல, அப்புறம் ஜீவனத்தின் பெருமை அப்படின்னா ஆவிக்குரிய ரீதியில. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவனுக்கும் இச்சை இருக்கு, அதான் ஆவிக்குரிய பெருமை. என்னை விட யாரும் கிடையாது, இல்லாட்டி என்னை விட ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா லூசிபர் அப்படித்தான் பரலோகத்துல பாருங்க, ஏசாயா 14 பாக்குறோம், அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே அப்படின்னு அங்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்குள்ளேயும் நம்மளுக்கு அந்த இச்சை வந்துடக்கூடாது. அது ஜீவனத்தின் பெருமை. உலகத்துல பாருங்க வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ள வர்றதுதான் விபச்சாரம், தேசித்தனம், அசுத்தம், இன்னைக்கு போதை வஸ்துக்கள், தவறான பாவங்களுக்குள்ள சிக்க வைக்கிறது. அதனால இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ பிள்ளைகள் இந்த பாவத்துல அடிமையா இருக்கிறீங்க. நீங்க எந்தெந்த பாவத்துல அடிமையா இருக்கிறீங்களோ அந்தந்த இடத்துல நீங்க ஜெயிக்க அந்தந்த வசனத்தை பிடிச்சு நீங்க எழும்பணும். அப்ப நீங்க இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இனிமேல் இந்த இச்சையில இருந்து நான் விட்டு உண்மையாய் கர்த்தருக்கு முன்னாடி ஓடணும். அது போல தேவனுக்காக பிரயாசமாய் எழும்பி நிற்கிற பிள்ளைகள், தேவனுக்காக வைராக்கியமா எழும்புற அத்தனை பிள்ளைகளுக்கும் இந்த போராட்டங்கள் இருக்கு. யாருக்கு இல்லாம எல்லாம் கிடையாது. ஆனா அத சில பேர் ஜெயிச்சுட்டோன்னு ஜெயிக்க எல்லாம் முடியாது. ஒவ்வொரு நாளும் போராடத்தான் முடியும். போராடி மேற்கொள்ளணும். அதான் போராட்டம் ஒண்ணுன்னு பவுல் எழுதுறாரு பாருங்க, எங்க எபேசியர் 6வது அதிகாரத்துல, வான மண்டலங்களோட. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கணும். அப்ப தேவ ஆவியினால் நடத்தப்படும் பொழுதுதான் நம்ம ஜெயிக்க முடியும். அந்த ஆவிக்குரிய மண்டலத்துக்கு வர்றதுக்கு நம்மள்ட்ட என்னென்ன தகுதி எல்லாம் வேணும்? நம்ம எல்லாரும் சொல்லுவோம், நான் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், சர்ச்சுக்கு போறேன். அது தகுதி அல்ல, அது நீங்க போய்தான் ஆகணும். ஆனா தகுதி என்றது நிறைய காரியத்தை ஆவியான வேதத்துல மறைச்சிருக்கிறாரு. எல்லாருக்கும் வேதத்துல இருக்கிற ரகசியத்தை கர்த்தர் சொல்ல மாட்டாரு. யார் தேவனோட நெருங்கி பழகுறாங்களோ, யாரு பாருங்க, அதான் ஏனோக்கு சஞ்சரிச்சு காணப்படாம போனாரு. அந்த அளவுக்கு நீங்க உறவுக்குள்ள வாங்க, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வாரு. இனிமேல் இனி வரப்போற ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு காரியத்தை நம்ம குறிச்சு நம்ம என்ன செய்யலாம், தியானிக்கலாம். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஒருவேளை தொடப்பட்டிருந்தால், இன்னும் இதுல கற்றுக்கொள்ள விரும்பினால் அதை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மற்றவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வாரு. நீங்க எந்த பாவத்துல சிக்கி இருக்கிறீங்களோ அந்த பாவத்திலிருந்து கர்த்தர் வெளியில நிச்சயமா கொண்டு வந்து உங்களை சாட்சியாய் மாற்றி உங்கள் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் கிருபை செய்வாரு. சோர்ந்து போகாதீங்க. விசுவாசத்தோட வார்த்தைகளை தியானிங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். God bless you.